அண்ணாமலைக்கு இந்த தேர்தலை முன்னிட்டு நல்ல இதாக ஒரு சக்தி கேந்திரா என்ற போது பார்த்தா தொகுதியில் ஓட்டு எப்படி போடணும், மக்கள்கிட்ட நம்ம எப்படி நாடணும், அந்த திட்டங்களை எப்படி வைக்கணும், இளம் தலைமுறைகளை எப்படி உருவாக்க வேண்டாம், ஒரு சக்தி கேந்திரா மாதிரி ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஒரு பொறுப்பை அவருக்கு கொடுப்பாங்க. பாஜக ஒருபோதும் அவரை கைவிட மாட்டார்கள். காரணம் என்றால் இன்றைக்கி சூழ்நிலை என்னவென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட கட்சிகள் ஆளும் திமுகவுடைய ஊழல் குற்றச்சாட்டை முதல் முறையாக வெளிப்படையாக ஆளுநரை சந்தித்து கொடுத்தது அண்ணாமலை தான், வேறு யாரும் இங்கே கொடுக்கல. சார் தவறு செய்த மனுஷன் கிடையாது சார். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த பிஜேபி தலைவரும் ஆளுங்கட்சியை போய்ட்டு ஆளுங்கட்சி தவறுகளை போய்ட்டு சுட்டி காட்டினது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க சிந்திக்கிறதும் கிடையாது. ஆனால் அண்ணாமலை ஒருத்தர் தான் முதல் முறையாக திமுகவுடைய ஊழலை கொண்டு கொடுத்தாங்க. அதுபோல் தான் டெல்லி, அதுபோல் தான் எடப்பாடி அண்ணன் இப்போ 4 லட்சம் கோடி ஊழல் சொல்லி ஆளுநரை கொண்டு கொடுத்துருக்காங்க இந்த அரசு மேலே. அப்போ அதை சைகை காட்டி செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவையா இல்லையா? அந்த ஆள் தேவையும் போது இன்றைக்கி திமுகவுடைய ஆட்டலும் அவங்களுடைய கழித்தல் கூட்டல் ஊழல்கள் எல்லாம் வெளிப்படுத்த கொண்டு அண்ணாமலை தான்.